ஹாய், இந்த வீடியோவில் A-line குர்த்தி வித் கோட் காலர் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பேட்டர்ன் மேக்கிங் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் 16 inches, குர்த்தி லென்த் 42 inches, பஸ் பாயிண்ட் 11 inches, வேஸ்ட் லென்த் 15 inches, ஹிப் லென்த் 24 inches, செஸ்ட் ரவுண்ட் 40 inches, பஸ் ரவுண்ட் 41 inches, waist round 39 inches, hip round 47 inches, arm hole 19 inches. ஸ்லீவுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா 3/4 ஸ்லீவுக்கு இப்படி கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கிருந்து எல்போ லென்த் எடுத்துக்கோங்க. அதோட லென்த் மெஷர் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து 3/4 லென்த் எடுத்துக்கோங்க. அதோட ரவுண்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எடுக்கிறத பார்த்துட்டீங்க. அதை நான் எழுதி வச்சிருக்கேன். எல்போ லென்த் 14 inches, 3/4 லென்த் 21 inches, எல்போ ரவுண்ட் 13 inches, 3/4 ரவுண்ட் 10 inches. ஃப்ரண்ட் நெக் டீப் எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்க. இங்க இருந்த டேப் வச்சு இப்படி கிராஸா மெஷர் பண்ணுங்க. நெக் டீப்பு எனக்கு இங்க 9 inch வச்சா கொஞ்சம் லோ நெக் மாதிரி ஆயிடும். ஸோ 8 inch வச்சா கரெக்டாக இருக்கும். நம்ம வச்சு கை வச்சு பார்த்தா எது லோ நெக் ஆகும், எது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு 8 inch வச்சா கரெக்டாக. ஃப்ரண்ட் நெக் டீப் எடுத்து 8 inchesன்னு எழுதியிருக்கேன். யூஸ்வலாக எப்பவும் போல் ஒரு 1 inch ஸ்பேஸ் விட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அதுதான் நம்ம ஷோல்டர் லைன். இந்த மாதிரி ஷோல்டர் லைன் இந்த மாதிரிலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்காக தான் எழுதிக்கிறேன். இப்போது ஷோல்டர் மார்க் பண்ணலாம். ஷோல்டர் டிவைடட் பை 2 ப்ளஸ் 1/2 inch சீம் அலவன்ஸ். இந்த 1/2 inch சீம் அலவன்ஸ்னா பாடி ஸ்பாட்டையும் ஸ்லீவ்ஸையும் ஜாயின் பண்றதுக்கு இந்த சீம் அலவன்ஸ். 16 டிவைடட் பை 2 பிளஸ் ஆஃப் பண்ணா 8.5. அந்த 8.5 inch நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஸ்லோப். உங்க ஷோல்டர் பிலோ 14 inch இருந்தா 3/4 inch, 14 inchல இருந்து 16 inchக்கு 1 inch, above 16 inchனா 1.25 inch. இப்போ நம்ம ஷோல்டர் ஸ்லோப் 1 inch. 1 inch நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வித் chest round divided by 12 minus 1/2 inch. நம்ம chest round எவ்வளோ 40 divided by 12 minus ஆஃப் பண்ணா 2.83 வருது. 2/3/4 வச்சுக்கலாம். நெக் வித் இந்த ஃபார்முலா படியும் மார்க் பண்ணலாம். ஆர் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். உங்கள் செஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. 28 to 32 இருந்ததுன்னா 2.25 inch, 33லேருந்து 38 வரைக்கும் 2.5 inch, 39லேருந்து 44 2.25 inch, 45லேருந்து 50 வரைக்கும் 3 inch. இப்போ நம்மளது என்னது 2.25. அந்த 2.25 இங்க நெக் வித்தா மார்க் பண்றேன். இப்போ இந்த நெக் வித் பாயிண்ட்டையும் இந்த ஷோல்டர் ஸ்லோப் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் லைன் டிரா பண்ணலாம். இங்க ஷோல்டர்ல எவ்வளோ கொடுத்தீங்களோ, இந்த ஷோல்டர் லைன்ல நீங்க எவ்வளோ கொடுத்திருந்தாலும் அதுல 1/2 inch மைனஸ் பண்ணி 8 inch மார்க் பண்றேன். 8.5 மார்க் பண்ணியிருந்தோம். அதுல 1/2 inch மைனஸ் பண்ணி 8 மார்க் பண்றேன். அங்க ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். அதான் நம்ம செஸ்ட் லைன். அதே மாதிரி இங்க ஷோல்டர்ல எவ்வளோ மார்க் பண்ணீங்களோ அதுல இருந்து ஒரு 1/2 inch மைனஸ் பண்ணி செஸ்ட் லைன்ல மார்க் பண்ணுங்க. 8 inch. ஏன் இந்த 1/2 inch நான் உள்ள கொண்டு வரேன்னா நம்மளோட பாடிஸ் இப்படிதான் இருக்கும்.
இங்கே க்ளோஸ் நெக். இந்த இடத்துல நமக்கு ஒரு விரிவு கொடுக்காது. நம்ம எப்படி போடுறோமோ அதே இதாக இருக்கும். டீப் நெக்காக இருந்ததுனா தான் இப்படி இருக்கும். நீங்கள் வந்து டீப் நெக் போடும்போது லைட்டாக இப்படி விரியும். ஆனால் வந்து க்ளோஸ் நெக்ல இப்படி நீங்கள் எப்படி தைக்கிறீங்களோ அதே பொசிஷன்லேயே இருக்கும். அதனால இந்த ஆஃப் இன்ச் வந்து உள்ளே கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல விரிங்கிள்ஸ், இந்த இடத்துல விரிங்கிள்ஸ் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆஃப் இன்ச் உள்ளே கொண்டு வரும். இப்போ இந்த ஷோல்டர் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸ்கேல் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணலாம். செஸ்ட் ரவுண்ட் divided by 4 plus 3/4 inch ease. 3/4 inch ease allowance வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே சூட் ஆகும். நீங்கள் இன்னொரு கொஞ்சம் லூஸாக போடுறீங்கன்னா 1 inch, ஒரு 1.25 inch வரைக்கும் ஈஸ் கொடுத்துக்கலாம். 3/4 inchலேருந்து ஒரு 1.25 inch வரைக்கும் நம்ம ஈஸ் கொடுத்துக்கலாம். ஒரு ப்ராப்ளமும் வராது. அது உங்களோட போடுற கம்ஃபர்ட் பொறுத்து தான் இருக்குது. 3/4 inch ஈஸுன்றது நாமினல், எல்லாருக்குமே சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1/4 inch 1/2 inch தான் ஈஸ் கொடுக்க போறீங்கன்னா சைட்லேயோ இல்லை பேக்லேயோ ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. அப்போ போடுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். 40 divided by 4 10 plus 0.75 10.75 10 3/4 இந்த செஸ்ட் லைனில் நான் மார்க் பண்ணுறேன். அங்கேருந்து ஒரு 1 inch சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஒரு 1 inch சீம் அலவன்ஸ். இது வந்து 1 inch 1.5 inch 1.25 inch 2 inch வரைக்கும் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே குர்த்திக்கு 1 inch தான் மார்க் பண்ணுவேன், அதுக்கு மேலே மார்க் பண்ண மாட்டேன். அதனால 1 inch. இப்போ நீங்கள் வந்துட்டு இது ஏ லைன்றதுனால 2 inch வரைக்கும் கூட மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ப்ராப்ளமாக வராது. உங்களோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணலாம். 8ல் பாதி இந்த லைனோட ஆஃபை மார்க் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லைன்னா இங்கேருந்து ஒரு 1.25 inch வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஆர்ம் ஹோல் எவ்வளோ? 19 inches. ஆர்ம் ஹோல் வந்து நம்ம பாடிஸோட இந்த பார்ட்டில் தான் மெஷர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ரவுண்ட் சர்க்கிளாக நம்ம வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். இப்போ பேக்குக்கு பாதி ஃப்ரண்ட்டுக்கு பாதின்னு பிரித்து செக் பண்ணோம். 19 inchஸில் பாதி 9.5 inches 9.5 inch. அந்த 9.5 inch இந்த இடத்துல இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு 1/4 inch கம்மியாக இருக்குது. அதனால இந்த ஆர்ம் ஹோல் லைன் இருக்குது தெரியுமா, அதை இன்னும் கொஞ்சம் கீழே ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். நான் மேபி ஃப்ரெஞ்ச் கர்வ் பிளேஸ் பண்ணுறதுலையும் நம்மளோட ஆர்ம் ஹோல் லைன் ப்ராப்ளம் வரலாம். ஃப்ரெஞ்ச் கர்வை தப்பாக இப்படி பாருங்கள், க்ராஸாக வச்சு நான் வரைஞ்சேன். 1/4 inch கம்மியாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த லைனும் கரெக்டாக இப்படி டச் ஆகுற மாதிரி நம்ம வச்சுருக்கணும். அப்படி வைக்காமல் தப்பு பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி 1/4 inch தப்பாக வரும், கம்மியாக வரும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக வருது. இப்போ செக் பண்ணால் 9.5 inch கரெக்டாக வருது. நீங்கள் இந்த ஆர்ம் ஹோல் தப்பாக வரைஞ்சா ஒரு 1/4 inchலாம் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னா இதுலேயே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வை தப்பாக பிளேஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட ஃப்ரெஞ்ச் கர்வே இல்லைன்னா இங்கேருந்து 1.25 inch இந்த லைன் இருக்குல்ல, பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, அங்கேருந்து 1.25 inch மார்க் பண்ணி பேக் ஆர்ம் கர்வை ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 3/4 inch உள்ளே வரும். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 3/4 inch உள்ளே வந்து
அதே மாதிரி மிட் பாயிண்ட் எடுத்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ப்ளேஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் கர்வை கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிட்டோம். இப்போது ஃப்ரண்டில் ஆர்ம் ஹோல் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1/2 inch எக்ஸஸ் ஆகுது. 9.5 வராமல் 10 வரும். ஏன் அப்படி வரும்னா, ஏன் நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை வந்து உள்ளே கொண்டு வந்து ட்ரா பண்ணுறோன்னா, நம்ம ஹியூமன் பாடியில் இந்த இடத்த ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் மெஷர் பண்ணுங்க. இந்த இடம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்த பேக் எவ்வளோ ஃப்ரண்ட் எவ்வளோன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு 14 வரும், ஃப்ரண்ட்டில் ஒரு 13.5 வரும். ஒரு 1/2 inch டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு 1/2 inch டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த 3/4 inch உள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி போடுறோம். இது நீங்கள் இப்படியே போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். மைல்டாக கொஞ்சம் சுருக்கம் வரும் ஃப்ரண்ட்டில், மைல்டாக, ரொம்ப மைல்டாக. உங்களுக்கு சுருக்கமே வரக்கூடாது, எனக்கு பக்கா பாடி ஃபிட்டிங்கோடு வேணும்னா இந்த ஆர்ம் ஹோலில் ஒரு டாட் கொடுத்தீங்கன்னா பக்கா ஃபிட்டிங்கில் வரும். பட் குர்த்திக்கு வந்து அவ்வளோ ஃபிட்டிங் தேவையில்லை, போட்டோன்னா நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிப்பீங்க. இந்த ரவுண்டை எடுத்து தான் நம்ம 19 சொன்னோம். ஆர்ம் ஹோல் எவ்வளோ, 19 inches சொன்னோம். இதுக்கு பாதியை தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் செக் பண்ணோம். 9.5 inch இங்கே வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம் பேக் சைடில். இதுக்கு எந்த ஒரு ஈஸுமே கொடுக்காம செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கேருந்து பேக்குக்கு வந்து 1/2 inch, ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் பண்ணோன்னா பேக் நெக் டீப் வந்து 1/2 inch, ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து உங்கள் நெக் வித் எவ்வளோ வைக்கிறீங்களோ, நெக் வித் எவ்வளோ வைக்கிறீங்களோ ப்ளஸ் 1 inch. நம்ம நெக் வித் எவ்வளோ வச்சோம், 2.25, 2.25 ப்ளஸ் 1 பண்ணால் 3.25. அந்த இதுவும் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து பேக்குக்கு 1/2 inch, இங்கேருந்து 3/4 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, பாக்ஸ் போட்டு நெக் ஷேப்பை ட்ரா பண்ணிக்க போகிறேன். மேலே ஷோல்டர் லைனில் 2.25 மார்க் பண்ணியிருந்தா இங்கேயும் 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஃப்ரண்ட்டோட நெக் யூவாகவே ட்ரா பண்ணிக்கோங்க, எந்த டிசைன்ஸும் கொடுக்குமுன்னா. இதை வந்து நார்மலாக ஒரு ஹேண்டில் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, நார்மலாக ஒரு ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கிட்டேன். இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இந்த ஷோல்டர் அங்கேருந்து ஒரு 1/2 inch மேலே மார்க் பண்ணுறேன். எதுக்கு இந்த 1/2 inch மார்க் பண்ணுறேன்னா, பேக் பார்ட்டோட ஷோல்டரையும் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த 1/2 inch. ஓகே, லென்த் மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணலாம். இந்த க்ரீன் கலர் லைன் இருக்குல்ல, அதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த க்ரீன் கலர் லைன்ல இருந்து தான் நம்ம பஸ் பாயிண்ட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட வேஸ்ட் லென்த் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹிப் லென்த் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கலாம். குர்த்தி லென்த் வந்து 42 ப்ளஸ் 1 பண்ணி 43 மார்க் பண்ணிக்கலாம். பட் இங்கே பேப்பர் பேட்டர்ன்றதுனால நான் 30 inch மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹரிசாண்டல் லைன் மார்க் பண்ணிவிட்டு எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் நான் நேமிங்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வேஸ்ட் லைனை மார்க் பண்ணல, இந்த வேஸ்ட் லென்த்தும் ஹிப் லென்த்தும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கலைன்னா இந்த செஸ்ட் லைன்ல இருந்து டேப்பு 6 inch வைங்க.
இந்த செஸ்ட் லைன்ல இருந்து டேப்பை 6 இன்ச்சுக்கு வைங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட வேஸ்ட் லைன். பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு தான் நம்ம பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இதுதான் நம்மளோட வேஸ்ட் லைன். இந்த செஸ்ட் லைன்ல இருந்து இந்த வேஸ்ட் லைன்ல இருந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் மார்க் பண்ணுறது தான் ஹிப் லைன். இந்த மாதிரி ஹிப் லைன் வந்து இது பண்ணும்போது ஒரு நம்ம எடுத்ததை விட ஒரு 2 இன்ச் மேலே வரும். அந்த 2 இன்ச் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்படியும் மார்க் பண்ணி ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணலாம். பஸ் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் ½ இன்ச் ஈஸ். இந்த ½ இன்ச் ஈஸ் வந்து நீங்கள் என்ன சைஸாக இருந்தாலும் ஸ்டாண்டர்ட், அதை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. டிவைடட் பை 4 10.25 ப்ளஸ் ஆஃப் பண்ணால் 10.3/4. அந்த பஸ் பாயிண்டில் 10.3/4 மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பஸ் பாயிண்ட் லைனில் 10.3/4 மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். பேஸ் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் ½ இன்ச் ஈஸ் அலவன்ஸ். இந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோலாம் வைக்கலான்னா, இந்த பஸ் பாயிண்ட்ல வந்து ½ இன்ச் ஈஸ் அலவன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், சேஞ்சே பண்ணக்கூடாது. இங்கே வந்து ½ இன்ச்சில் இருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம ஈஸ் கொடுத்துக்கலாம். எவ்வளோ உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ½ இன்ச்சுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்க, 1/4 இன்ச் வைக்கிறீங்கன்னா பேக்லேயோ சைட்லேயோ ஜிப் வச்சுக்கிறது அவசியம். 39 டிவைடட் பை 4 ப்ளஸ் ஆஃப் பண்ணால் 10.25. இந்த வேஸ்ட் லைனில் நான் 10.25ன்னு மார்க் பண்ணுறேன். அங்கேருந்து ஒரு ½ இன்ச் நான் வந்து பேக்கில் வந்து ஒரு டாட் கொடுக்க போகிறேன், அதனால் ½ இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறேன். 10.25 மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ½ இன்ச் பேக்கில் வந்து நான் ஒரு டாட் கொடுக்க போகிறேன். இங்கேருந்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் ரவுண்டுக்கு ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணால் எவ்வளவோ எந்த ஒரு ஈஸுமே கொடுக்க வேணாம், ஏன்னா இது வந்து ஏ லைன் குர்த்தி. ஸோ ஈஸ் இல்லாமல் 47 டிவைடட் பை 4 பண்ணால் 11.75. அந்த 11.75 ஹிப் லைனில் மார்க் பண்ணுறேன். அங்கேருந்து ஒரு 1 இன்ச் சீம் அலவன்ஸ். ஹிப் லைனில் எவ்வளோ மார்க் பண்ணீங்களோ அதையே குர்த்தி லென்த்லேயும் மார்க் பண்ணும். ஹிப் லைனில் எவ்வளோ மார்க் பண்ணீங்களோ அதையே குர்த்தி லென்த்லேயும் மார்க் பண்ணோம். இது வந்து எம் லைன் சொல்கிறதுனால நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறதுனால நான் குர்த்தி லென்த்துன்னு சொல்லிக்கிறேன். ஹிப் லைன், இது குர்த்தி லென்த். லென்த்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த லைன் இங்கே இருக்குல்ல, இந்த பாயிண்ட் குர்த்தி லென்த்ல அங்கேருந்து ஃப்ளேருக்கு நம்ம ஏ லைன் குர்த்தி எப்படி வரும், இப்படி ஃப்ளேராக இருக்கும். ஓகேவா? இப்படி கொஞ்சம் ஃப்ளேர் வரும். ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தினா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது ஏ லைன் குர்த்தினால இப்படி ஃப்ளேராக வரும். அதனால இங்கேருந்து ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணுறேன். 8 இன்ச்ல இருந்து 13 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஒரு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் 1 இன்ச். இப்போ பேப்பர் வந்து பத்தல, நான் கொஞ்சம் ½ இன்ச் கொடுத்துக்கிறேன். இல்லை சீம் அலவன்ஸே கொடுக்காம கூட பண்ணாலும் ஒன்றும் இருக்கு. வேஸ்ட் லைன்ல இருந்து குர்த்தி லென்த்தோட பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம். நார்மல் ஸ்கேல் வச்சு செஸ்ட் லைன், பஸ் லைன் எல்லாம் சீம் அலவன்ஸ் லைன்லேயே நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் வேஸ்ட் லைனை கரெக்ட் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு இந்த செஸ்ட் அண்ட் பஸ்ட் ஏரியாவில் இப்படி கொஞ்சம் வெளியில் போய் இப்படி வரும், சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் இப்படி வரும், சில பேருக்கு இப்படி உள்ளே போய் இப்படி வரும். அதுவும் உங்களோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே மாறும். இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு, உங்களோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட
இது மாறிடும். பேக்ல வந்து டாட் கொடுக்க போறேன்னு சொன்னேன். அதுக்கு நம்ம பஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பஸ்ட், அதாவது ஒரு நிப்பல்ல இருந்து ஒரு பஸ் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பஸ் பாயிண்ட் எவ்வளோன்னு டேப் வச்சு மெஷர் பண்ணா எனக்கு 8 இன்ச். ஒரு நிப்பல் பாயிண்ட்ல இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இன்னொரு நிப்பல் பாயிண்ட் மெஷர் பண்ணா 8 இன்ச். எல்லாராலையும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் நிறைய ஆக்வர்டா ஃபீல் பண்ணும். அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. செஸ்ட் பஸ்ட் வித்துக்கு என்ன ஃபார்முலானா செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 8 மைனஸ் 1. 40 டிவைடட் பை 8 மைனஸ் 1. 4 இன்ச் வருது நம்மளோட பஸ் பாயிண்ட்ல. இந்த இடத்துல இருந்து இங்கே 4 இன்ச், வேஸ்ட் லைன்லையும் இங்கேருந்து 4 இன்ச், ஹிப் லைன்லையும் இங்கேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பஸ் பாயிண்ட்ல இருந்து வேஸ்ட் லைன் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணா 4 இன்ச் வருது. அந்த 4 இன்ச்சை நான் இங்கே வைக்கிறேன். இந்த பஸ் பாயிண்ட்ல இருந்து வேஸ்ட் லைனுக்கு எவ்வளோ மெஷர் பண்ணமோ அந்த வேல்யூவை வேஸ்ட் லைனுக்கு கீழே மார்க் பண்ணிக்கிறோம். இங்கேயும் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். 4 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அது எல்லாத்தையுமே வேஸ்ட் லைன்ல மிட் பாயிண்டோட இந்த பக்கம் 1/2 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச் கொடுத்துட்டு டாட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படிதான் பேக்ல வந்து டாட் வரும். ஃப்ரண்ட்ல வரதா இருந்தா, ஃப்ரண்ட்ல டாட் கொடுக்கறதா இருந்தா இந்த பஸ் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் வரைக்கும் கீழே கொண்டு வந்துட்டு டாட் கொடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் வந்து லே பண்ணியிருக்கேன். ஓப்பன் சைடு வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் இருக்கு. க்ளோஸ் சைடு வந்து என் பக்கமா இருக்கு. 4 ஃபேப்ரிக் இருக்கு. 1 2 3 4 4 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கு. க்ளோஸ் சைடு இந்த பக்கம் இருக்கு, ஓப்பன் சைடு அந்த பக்கம் இருக்கு. இது வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன், ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த லைன் வந்து டிசைன் வந்து இப்படி வரணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி போட்டுக்கணும். நான் பர்பஸாக இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்னே போட்டிருக்கேன். ஆல்வேஸ் அயர்ன் யோர் ஃபேப்ரிக். எப்போவுமே அயர்ன் பண்ணிடுங்க ஒரு வாட்டி. இல்லை உங்களுக்கு அயர்ன் பண்ணுறது கம்ஃபர்ட்டாக இல்லைன்னா எங்கே சுருக்கம் இருக்கோ அங்கே மட்டும் பார்த்து அயர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த குர்த்தி லென்த் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து கடைசி குர்த்தி லென்த்தோட இது லைனு. அங்கே வந்து இந்த சைடில் இருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து குர்த்தியோட இது. இந்த எட்ஜ் பாயிண்ட்ல இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு சும்மா ஒரு ரேண்டமா ஸ்கேல் வச்சு ஒரு பாயிண்ட், ஆர் நம்ம ஹிப் லென்த் எவ்வளோ மார்க் பண்ணமோ அங்கேருந்து இந்த ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஏலைன் குர்த்திக்கு மஸ்ட் இந்த மாதிரி 2 இன்ச் மேலே கொண்டு வந்து கட் பண்ணுறது மஸ்ட். இது இன்னும் கூட ஷேப்பாக கர்வாக கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஷார்ப்பாக இல்லாமல் கர்வாக கொண்டு வந்துடுங்க. இப்படி கொண்டு வந்தால் தான் உங்கள் குர்த்தி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இல்லைன்னா இப்படி இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் வந்திருக்கும், ரொம்ப இல்லை, லைட்டாக வந்திருக்கும். அந்த மாதிரி வராமல் ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னா உங்கள் குர்த்தியை இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 ஃபேப்ரிக் வச்சு பேக் பார்ட்டோட சேர்த்து கட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கிங் தெரியாது, ஏன்னா எனக்கே தெரியல. இது வந்து கொஞ்சம் மல்டிபிள் கலராக இருக்கிறதுனால மார்க்கிங் வந்து அவ்வளோவா தெரியல. ரொம்ப மைல்டு மார்க்கிங்கில் நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை வந்து மார்க் பண்ணுறதும் ஒரு கஷ்டமான வேலை, ஏன்னா எல்லா டைப் ஆஃப் கலரும் இருக்குது.
சரி பார்த்தீங்களா, ஒயிட்டும் பிளாக் இருந்தால் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் பிகினராக இருக்கும்போது பெனில் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். இந்த லைன்லாம் எதுவுமே போடாமல் பெனில் கரெக்டாக மார்க் பண்ணி கூட மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கையும் ஆமோலையும் கட் பண்ணிக்கிறேன். பேப்பரை வந்து நான் ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டட் சைடு என் பக்கமாக இருக்குது, ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைன்ல இருந்து ஸ்லீவ் லென்த் வந்து 21 இன்ச், ஆனால் பேப்பர் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ 16 இன்ச்சுன்னு எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் ஹைட். ஸ்லீவ் ஹைட் வந்து 16 இன்ச்சஸ் ப்ளஸ் ஆஃப் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்லீவ் ஹைட் என்னவோ அதுலேருந்து ஸ்லீவ் ஹைட் ப்ளஸ் ஆஃப் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அங்கே ஒரு லைன் போட்டு அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணுங்க. அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி அங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன் இந்த 1.5 இன்ச்சுனா, நம்ம ரோல் ஓவர் ஸ்லீவுன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஸ்லீவை வந்து ரோல் பண்ணுறதுக்காக இங்கே 1.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். கேப் ஹைட் எவ்வளோனா, செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 10. நம்ம செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ 40 டிவைடட் பை 10 பண்ணால் 4. உங்கள் செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ அது டிவைடட் பை 10 பண்ணிக்கோங்க. 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஹேண்ட்ஸ்லாம் எப்படி மார்க் பண்ணோன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். க்ளோஸ் நெக் குர்த்தியில் டீட்டெயில்டாக ஸ்லீவோட இந்த ஏரியாவை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து எல்போ லென்த் ப்ளஸ் ஆஃப் இன்ச், ஷோல்டரையும் ஸ்லீவ்ஸையும் ஜாயின் பண்ணோம்ல, அதுக்காக இந்த ஆஃப் இன்ச் எல்போ லென்த்து. எல்போ ரவுண்ட் எவ்வளோ மார்க் பண்ணோன்னா 13 எல்போ ரவுண்ட் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஆஃப் இன்ச். எல்போ 13 டிவைடட் பை 2 ப்ளஸ் ஆஃப் பண்ணால் 7 வருது. இந்த மாதிரி 3/4 அந்த ஸ்லீவ் ரவுண்ட் எந்த இடத்துல ஸ்லீவ் ஓப்பன் கொடுக்குறீங்களோ அதோட ரவுண்ட் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஆஃப் இன்ச். 10 டிவைடட் பை 5.5 இன்ச்சஸ் வரும். ஸோ இங்கேருந்து 5.5 இன்ச்சஸ். எல்லாத்துக்கும் 1 இன்ச். பாடியில் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த சீம் அலவன்ஸ் ஸ்லீவ் பார்ட்லேயும் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து இப்படி நல்லாவே ஒரு ஓப்பன் இப்படி கிராஸ் லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஒரு நல்ல கிராஸாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ டவுட் வரலாம், 3/4 ஸ்லீவ்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிடும். இங்கே பார்த்தீங்களா, என்னோட எல்போ ரவுண்டு வந்து அதிகமாக இருக்குது, இந்த இடம் வந்து கம்மியாக இருக்குது என்னோட பாடி பார்ட்டில். அதுக்காக எனக்கு இவ்வளோ இடிக்குது பாருங்கள். சில பேருக்கு இந்த பாடி டைப் இந்த மாதிரி ஆகும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி டிராஃப்டிங் பண்ணேன்.
அவ்வளோதான் கட்டிங்லாம். ஸ்டிச்சிங்க்கு போகலாம். பேப்பர் கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபோல்டு, அந்த பேப்பர் கேன்வாஸை ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். மேலே இப்படி வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கை வந்து இந்த மாதிரி கேன்வாஸில் கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. கேன்வாஸில் அந்த ஷேப்பை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல, அப்புறம் நம்ம கட் பண்ணும்போது அந்த ஷேப், ஷோல்டரு எல்லாமே அந்த ஷேப்புக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட் நெக் டீப் மார்க் பண்ணோம்ல, மெஷர் பண்ணோம்ல, அதை வந்து இப்படி க்ராஸாக இங்கேருந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணமோ அதே மாதிரி க்ராஸாக வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு போயிடும், ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடும். ஸோ அந்த 1/2 இன்ச்சில் இருந்து கீழே இப்படி க்ராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. 8 இன்ச் வந்தது. அந்த 8 இன்ச் நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கை வந்து அப்படியே போட்டு ஃப்ரண்ட் பார்ட் நெக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டோம். ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டு இங்கேருந்து க்ராஸாக 8 இன்ச், எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ வருதோ இங்கேருந்து க்ராஸாக 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ நெக் டீப் வந்ததோ அதை இந்த மாதிரி க்ராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 2 இன்ச், இங்கேருந்து 2 இன்ச், இங்கேருந்து 3 இன்ச், இந்த 8 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 1/2 இன்ச் கீழே எடுத்துக்கோங்க. இது வந்து 1/4 இன்ச்சு, இது வந்து 1/8. அந்த 1/8 வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். அந்த 1/8 மார்க் பண்ணி இப்படி இந்த 8 இன்ச் கூட வீயாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. 1/8 மார்க் பண்ணி இந்த மாதிரி வீயாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் ஷைன் இருக்கும், ஒரு பக்கம் ஷைன் இருக்காது. ஷைன் இருக்க பக்கமாக நம்ம இப்படி வச்சு அப்படியே அயன் பண்ணிக்கோங்க. ஸ்டிஃபாக நின்றுடும். எப்போ தைக்க போகிறோமோ அப்போ கரெக்டாக அயன் பண்ணிக்கோங்க. முன்னாடியே அயன் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்துடும். கரெக்டாக மிஷினில் உட்காரும் போது அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இங்கே ஒட்டி வச்சுருக்கோம். இங்கே நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணேன், அதை விட்டுட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் இருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சில் இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபேப்ரிக்கை விட்டுடலாம். விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு என்ன பண்ணோம்னா, இப்போ அந்த கேன்வாஸை சுற்றி தையல் போட்டு வந்துடுங்க. கேன்வாஸ் டே மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துடுங்க. இங்கே வி ஷேப் இருக்குல்ல, இங்கேருந்து 1.5 இன்ச், இங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். இது வந்து ஸ்டாண்டர்ட், எல்லாருக்குமே இது காமன். இங்கேருந்து 1.5 இன்ச், இது வந்து ஸ்டாண்டர்ட். கொஞ்சம் ப்ளஸ் சைஸ்னால் ஒரு 48, 46 இருக்காங்கன்னா இங்கேருந்து 2 இன்ச் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த 1.5 இன்ச்சுன்றது எல்லாருக்குமே காமன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோம்னா, இந்த 1.5 இன்ச் மார்க் இருக்குது தெரியுமா, அங்கேருந்து 1/4 இன்ச்சுக்கு வேணும்னா டேப் வச்சு கேன்வாஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ
அங்கே அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு வரேன். இந்த இடம் வந்து வி மாதிரி வரணும். இந்த 2 பக்கமும் வி மாதிரி வரணும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுறோம், அப்படியே கொஞ்சம் வி மாதிரி லைட் வி கொடுக்குறோம். வி வந்து வரணும் கண்டிப்பாக. இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து வி மாதிரி வந்து இங்கே ஸ்டாப். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணி இப்படியே வருவோம், அப்படியே வந்து இங்கே எண்ட் பண்ணுவோம். ஊசியை வெளில விட்டு ஊசியை வந்து உள்ளே விட்டுட்டு டேர்ன் பண்ணிவிட்டு இப்படியே இங்கேருந்து ஸ்டிச் பண்ணி இங்கே ஸ்டாப் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வி மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். இது கொஞ்சம் லைட் வி தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி வி தெரியணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி போட்டுறாதீங்க, இந்த வி வந்தே ஆகணும். இப்படி ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கை இப்படி வச்சிங்கன்னா ஒரு சின்னதாக நாச், மிடில் எங்கே இருக்குன்னு தெரியறதுக்காக ஒரு சின்ன நாச் கொடுத்துட்டு இந்த நாச்சையும் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு பின்ஸ் குத்திக்கோங்க. பின்ஸ் குத்தாமல் நான் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே பண்ணிக்கலாம். இன்னும் பின்னெல்லாம் குத்தி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஊசியில் வந்து இந்த பின் படாத மாதிரி பார்த்து எடுத்துருங்க. ஏன்னா அப்புறம் ஊசியில் பட்டால் உங்களுக்கு சம்டைம்ஸ் ஊசி உடைய வாய்ப்பு உண்டு. மேக்ஸிமம் உடையாது, ஆனால் சம்டைம்ஸ் உடஞ்சிரும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்து மெதுவாக அந்த பின்ஸை எடுத்துட்டோம்னா நம்மளோட சேஃப்டியும் முக்கியம்ல. ஊசி உடஞ்சி ஸ்டிச் பண்ணோன்னு வைங்க, செம்ம கடுப்பாயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பின்ஸ் எல்லாம் பார்த்து எந்த இடத்துல இருக்குது என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ குத்தி வச்ச பின்னெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நாச்சஸ் இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்லேயும் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. மிச்சம் எல்லா இடத்துலையும் நாச்சஸ் கொடுங்க. தையலுக்கு முன்னாடி இருக்கணும். தையல் மேலே எந்த ஒரு கட்டையும் கொடுத்துடாதீங்க. தையலுக்கு முன்னாடி நாச்சஸ் கொடுத்துட்டு வாங்க. இப்போ இது அப்படியே உள் பக்கமாக திருப்பிட வேண்டியதான். இப்படிதான் வரும். நமக்கு இந்த காலர் வந்து இப்படி ஃபோல்ட் ஆகும். அந்த 1.5 இன்ச்சுக்கு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அது வந்து ஃபோல்டு கொடுக்கும். இது வந்து 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். நீங்கள் வேணும்னா 1 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம், 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். பின்னாடி கீழே அந்த 8 இன்ச்சுக்கு கீழே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுக்க சொன்னால, அது நீங்கள் 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மேலே அப்படியே ஒரு டாப் இந்த இடத்துல டாட் மார்க் பண்ணியிருக்கேன். பேக் பார்ட்டுக்கு வந்து டாட் கொடுக்குறோம்ல, இந்த இடத்துல டாட் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டாட்டோட மார்க்கிங் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி இப்படி வச்சு அந்த டாட்டை வந்து அடித்தோன்னா அந்த பக்கம் டாட் வந்துடும். யூஸ்வலாக அப்படி தான் பண்ணணும்.
ஆனால் இந்த ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி பண்ணோன்னா கரெக்டாக வராது. ஏன்னா இதில் மார்க்கிங்கே தெரிய மாட்டேங்குது. எந்த இதுவாக இருந்தாலும் மார்க்கிங் தெரியா விழலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ட்ரேசிங் வீல் வச்சு அந்த டாட்டை வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன். அப்போ கூட சில ஃபேப்ரிக் வந்து தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இந்த மாதிரி எப்படி மார்க் பண்ணீங்களோ இதை அப்படியே திருப்பி போட்டு இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி நம்ம பண்ணி தான் ஆகணும். ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி டாட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு நான் பேப்பரில் எப்படி ஷேப் பண்ணியிருந்தேனோ அதையே பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டுக்கு ஒன்றும் இப்படி தான் டாட் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பேப்பரில் நம்ம எப்படி ஷேப் பண்ணியிருந்தோமோ அதே பாணியிலே அப்படியே டாட் பண்ணிட்டு வந்துடலாம். ஷோல்டர் பேக் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கமும் வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த ராய்ஜஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து இந்த ராஜஸ் இருக்குல்ல, அங்கேருந்து உங்களோட நெக்கோட ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கேன்வாஸ் பேப்பரில் தான் பண்ணணும். நான் பேப்பரில் பண்ணி காட்டுறேன். கேன்வாஸில் கட் பண்ணது வந்து வீடியோ கட் ஆயிடுச்சு. ஸோ நான் பேப்பரில் பண்ணுறேன். கேன்வாஸ் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டட் சைட் நம்ம பக்கமாக இருக்கணும், ஓப்பன் சைட் இங்கே இருக்கணும். நம்ம நெக் வித் எவ்வளவோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம நெக் வித் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதை மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஃபுல் மெஷர்மெண்ட் எவ்வளோ, 15.25. நான் 8 இன்ச்சுனே வச்சுக்கிறேன். ஃபுல் மெஷர்மெண்ட்டோட பாதி, நம்ம ஃபுல் ரவுண்ட் எடுத்தோம்ல அதோட பாதியை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங்ல இருந்து 1/2 இன்ச் இங்கேருந்து நெக் வித் எவ்வளவோ அதை மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நெக் வித் எவ்வளவோ அவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம். நான் எனக்கு வந்து 2.25 வந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து அந்த நெக்கை வந்து சுற்றி மெஷர் பண்ணாலோ அதோட பாதி எனக்கு 8 இன்ச் வருது. அதை மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து 2 இன்ச் மார்க் பண்றேன். இந்த 2 இன்ச் வந்து எல்லாருக்குமே காமன். எல்லா சைஸ் பீப்புளுக்குமே இந்த 2 இன்ச் காமன். இங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா இல்லாம கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் இப்படி கிராஸா போடும். புரியுதா? இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் கிராஸா லைன் போடுங்க. லைன் போட்டுட்டு அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இருந்து 2.25 இன்ச் மார்க் பண்ணுங்க. இங்க இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணுங்க. அதை அப்படியே ஷேப்பா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். காலர் வந்து மார்க் பண்றது ஈஸி. நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஃபேப்ரிக்ல அப்படியே அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கமும் இந்த ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கமும் வச்சு இந்த கேன்வாஸ் பக்கத்துல அப்படியே சுத்தி ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இங்க
இப்போ இந்த இடத்துல வந்து நான் கேன்வாஸ் மேலேயே லைட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு 15.75 வந்தது. அதோட பாதி வந்து 7.75க்கும் ஒரு பாயிண்ட் தள்ளி வரும். நான் 8 இன்ச்சுன்னு மார்க் பண்ணேன். அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக தான் நான் கேன்வாஸ் மேலே ஒரு லைட் ஸ்டிச் போட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு ஒரு பாயிண்ட்டு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக காலர் மேலேயே இது பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதை சுற்றி நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணீங்களோ சுற்றி நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இன்சைட் அவுட் இப்படியே நீங்கள் திருப்பிட்டீங்க. இந்த கேன்வாஸோட ரா எட்ஜஸை மடித்து இப்படி தைச்சிக்கோங்க. கேன்வாஸோட ரா எட்ஜை இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த காலர் மேலே சுற்றி டாப் ஸ்டிச் இப்படி காலர் வந்து நம்ம ரெடி பண்ண காலரை ஃபோல்டு பண்ணி இந்த சென்டர் பார்ட்டில் ஒரு நாச் கொடுத்துருங்க. அதே மாதிரி பேக் சைடோட நெக் பார்ட்டையும் இப்படி ஃபோல்டு பண்ணி சென்டரில் ஒரு நாச் கொடுத்துருங்க. சைடு இருக்கு தெரியுமா, அதோட நல்ல பக்கமும் இந்த நாச்சஸ் கொடுத்துருக்கோம்ல அந்த இடமும், பேக் சைடு ஒரு நாச்சஸ் கொடுத்தோம்ல அந்த இடத்தையும் இப்படி வச்சு ஒரு பின் குத்திக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு அப்படியே சுற்றி தையல் போட்டு வந்துடலாம். ரெண்டுத்தையும் இழுக்காம கொள்ளாம பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அந்த சென்டர்ல குத்திருந்தனால பின்னு அதை நான் எடுத்துட்டேன். ஜஸ்ட் அது வந்து 2 சென்டரும் ஒரே இடத்துல வரணும், அதுக்காக தான் அந்த பின்ஸ் குத்திருக்கோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்ல எண்ட்லையும் லாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க, அப்பதான் வராது. இந்த ரா எட்ஜஸை இந்த இடத்துல உள்ள தள்ளி இந்த அப்படியே மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட போகிறோம். இது ரோல் ஓவர் ஸ்லீவ்னு சொன்னல, 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டுருந்தோமா, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக், அந்த 1.5 இன்ச் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த 1.5 இன்ச்சை இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 1.5 இன்ச் ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன், அப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணிட்டேன். ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சில் 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக தையல் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக தையல் போட்டுக்கோங்க. ரோல் ஓவர் ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும். அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிங்கன்னா இங்கே செட் ஆகிடும். இப்போ இது பார்க்குற சாரி, ஃபைனல் பார்ட் வந்து ரெக்கார்ட் ஆகாமே நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறமா ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணிட்டு சைடில் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல அந்த 1 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடும். அப்புறமா ஸ்டிச் பண்ணிட்டு லாஸ்ட்ல எண்ட் லைன்ல 1/2 இன்ச் 1/2 இன்ச்சுன்னு மடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் ஃபைனல் லுக்.
அடுத்த ஒரு டுட்டோரியல்ல பார்க்கலாம். பை.